மக்கள் மத்தியில நம்மளுக்கு இன்னும் பெரிய அளவுல ஆதரவு இருக்கு. அதனாலதான் யூரோப்பியன் பீப்பிள் பார்ட்டி EPP இருக்கு இல்லையா, நம்ம அதிக மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கோம். என்னதான் நம்ம அதிகமான மெஜாரிட்டியில ஜெயிச்சிருந்தாலும் இந்த லெப்ட் ரைட்டுங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கூடதான் செஞ்சிருக்குது. என்ன இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள பல கருத்து மோதல்கள் இருக்கலாம். ஆனா ஒன்னா இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான யூரோப் உருவாக்கலாம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியனோட இந்த கவுன்சில் இருக்குது இல்லையா, அதோட அதிபரான ஒண்டர்லியான் அவர்கள், ஒர்சலா அவர்கள், அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்பீச் வந்திருக்குது. இதனால என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ப்ரோ உக்ரைனியன் ஃபோர்ஸா மாத்த போறாங்களாமா. ஓகே, பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைனியன் ஃபோர்ஸா மாத்தி என்ன, நீங்கெல்லாம் இந்த எம்பிஸ் எல்லாரும் போய் ஃப்ரண்ட் லைன் நின்னாங்க அப்படின்னா, முதல்ல சண்டை பிடிச்சு பார்த்தாங்க அப்படின்னம்னா, அதுக்கப்புறம் மக்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படின்னா டிஃபென்சிவ் பர்சனா இந்த ஆர்டிலரி இதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த யூரோப்ல செலக்ட் ஆயிருக்கிறாங்க இல்லையா, இந்த எம்பிஸ் எல்லாம் ஃப்ரண்ட் லைன் நின்று துப்பாக்கி எடுத்து ரஷ்ய வீரர்களோட சண்டை பிடிச்சாங்க அப்படின்னா மக்கள் கைதட்டி வரவேற்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன செய்யறாங்களா என்னங்கிறது பார்ப்போம். ஏன்னா ப்ரோ யுக்ரைனியன் ஃபோர்ஸா மாத்துறாங்களாமா யூரோப்பியன் யூனியனை. பாப்போம் இவங்க எந்த அளவுக்கு உக்ரைனுக்காக போராட போறாங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் இந்த கிரீமியால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா, 5 நேவல் ட்ரோன்கள்லாம் சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா இப்போ உக்ரைன் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லைங்க, அங்க S-300 டிஃபென்ஸ் சிஸ்டம் 2, S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று இருந்தது, தரமட்டமாக்கிட்டோம், சேட்டலைட் இமேஜ் இதோ பாருங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஜேர்னலிஸ்ட்லாம் சேட்டலைட் இமேஜை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு தீர்க்கமா நம்புறாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த கர்ச் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, கிரீமியாவோட பிரிட்ஜ், அது மேல திரும்ப ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லையே. S-400 சப்ரஸ் பண்ணிட்டாங்க, S-300 சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா ஒரு ATACMSஓ ஹிமார்ஸோ இல்ல ஸ்டார்ம் ஷேடோவோ ஸ்கால்பியோ பயன்படுத்தி பிரிட்ஜ் அடிச்சிருவாங்களா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை அதை தடுத்துட்டாங்க அப்படின்னா இது போலி செய்தி, அப்படி இல்லைன்னா அது உண்மையான செய்தி அப்படிங்கிறது போல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே இன்னொரு விஷயம், நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இல்லையா, ரஷ்யா சுமி பகுதியில் எட்டி குச்சி ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல, அதாங்க ரிசிகா பகுதி. அந்த பகுதியில எல்லாம் தாக்குதல் நடந்தது தாங்க. உள்ள வந்தாங்க ரஷ்ய வீரர்கள், குடுகுடுன்னு ஓடியே இருந்தாங்க. நாங்க அப்படியே திடீர்னு பார்வை திருப்பினோடனே குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டாங்க. சும்மா ஸ்டண்ட் பிளாக விரிச்சு காமிச்சு ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட் ஹோல் தான் ரஷ்யா எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம மேப் வீடியோலயே பார்த்திருந்தோம் எந்த அளவுக்கு இப்ப ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறினாங்க அப்படின்னா பயனுள்ளதா இருக்கும். முன்னாடி போய் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வரைஞ்சி காமிச்சிருந்தோம் இல்லையா ரெட் கலர்ல, ஸோ அதெல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா சுமிக்கு போறக்கூடிய இம்பார்ட்டன்டான சப்ளை லைன்ஸை ரஷ்யானால ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம சேஃபா அவங்க டிஃபென்ஸும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பல அனலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, வெஸ்டர்ன் அனலிஸ்டா இருக்கட்டும் இல்ல ரஷ்யாவோட அனலிஸ்டா இருக்கட்டும், அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியில முன்னேறி போய் வரோன்ஸ்பா அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு, அதை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவான்னு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வரைஞ்சி காமிச்சிருந்தேன் அந்த ரிவர் லைனு. அந்த ரிவருக்கு அந்த ஆக்களுக்கு, அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த சைட்ல இருக்கும். ஸோ அந்த ரிவருக்கு இந்த சைட்லயே ரஷ்ய வீரர்கள் நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த வரோன்ஸ்பாவை சும்மா தாக்கிட்டே இருக்க முடியும் ரஷ்ய வீரர்களால. ஆர்ட்லரியை கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டிட்டாலே, 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிப்பாட்டிட்டாலே அந்த வரோன்ஸ்பாவை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு சப்ளை லைன்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கலாம், ஒரு மீட் கிரைண்டரா பயன்படுத்திக்கலாம். எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னா, ரஷ்யா இந்த கர்சனா இருக்கட்டும் இல்ல சுமியா இருக்கட்டும், இதை ஒரு டைவர்ஷன் அட்டாக் தான் யூஸ் பண்றாங்க. இது போலவே அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் இமேஜ் ஒன்று சைட்ல லோட் ஆயிருக்கும். இந்த சேட்டலைட் இமேஜ் அந்த டின்ப்ரோ ரிவர் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு வத்தி போய் இருக்கு அப்படிங்கிறதுக்கான இமேஜ் தான் இது. ஸோ பாசிபிளி ரஷ்யா ஒருவேளை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஜப்ரோஷியாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த எர்ட்ரோகோடான் அந்த பகுதியில இருந்து நிக்கிபோலுக்கு ஆம்பிபியஸ் லேண்டிங், அதாவது அந்த டின்ப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி போய் அந்த நிக்கிபோல் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்சன் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள ஊடுருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல எனக்கு தனியா ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு டைவர்ஷன் அட்டாக் தான் இருக்கும். இந்த வழியாவும் முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் இதுவும் ஒரு டைவர்ஷன் அட்டாக் மாதிரி தான். பட் ஆனா இது செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது பெருமளவுல உக்ரைனோட வீரர்களை பல இடங்களையும் கொண்டு போய் வைக்கணும். இதனால ஃப்ரண்ட் லைன் இந்த பக்ராஸ்க்கு, செசிவியாரு, குஸ்டான்டிவ்கா இந்த மாதிரி பகுதியெல்லாம் அதிகமான வீரர்களை வேற பக்கத்துல டிப்ளாய் பண்றதுக்காக அங்கிருந்து கொஞ்சம் நபர்களை எடுக்கணும். இது ரஷ்ய வீரர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்படி ஈஸியா இருக்கிறதுனால வெகு விரைவில் சில இடங்கள்ல ஃப்ரண்ட் லைன்ல
அந்த ட்ரென்ச் லைன்ல செட்டப் பண்ணிருக்காங்களே அந்த டிஃபென்ஸ் லைனை உடச்சிட்டு முன்னேறிடுவாங்க. அப்படி முன்னேறும் போது டோட்டலா உக்ரைனியா சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கும். இது போல பெரும் அளவில் அட்டாக் பண்றாங்கன்ற போது பெரும் ப்ரெஷர் வந்து இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கும். அதனால ஒடசால கம்மியா இருக்கலாம். மேபி ஒடசால ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்றதுக்கும் ஐடியா இருக்கும் அப்படிங்கிறத பல பதிவுல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான தகவல்கள், அதுக்கான விஷயங்கள் இப்ப லைனா ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுமி பகுதியிலும் அதே போலதான். அந்த ஒரோன்ஸ்பா இருக்கு இல்லையா, அது முன்னாடி வரைக்கும் போய் செட்டில் ஆயிட்டாங்கனாலே போதும். அந்த இடத்துல ஒரு ரிவர் பேரியர் இருக்கு. ஸோ ஈஸியா ரஷ்யானால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரோன்ஸ்பாவை ரிட்டர்ன் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னாலே சுமிக்கு போறக்கூடிய அதிகமான சப்ளை லைன்ஸ் கட் ஆயிடும். இதே போல சுமியில இன்னொரு ஃப்ராண்ட் ஓபன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ரஷ்யா இந்த இடத்துல எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. அப்புறம் இந்த கிரீமியா இருக்கு இல்லையா, அந்த கதைக்கே வந்துடலாம். உக்ரைன் என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து S-400 S-300 தாக்குதல் பண்ணதான் சொன்னாங்க இல்லையா. அது கூடவே இப்ப வரைக்கும் 800 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க. அவங்களெல்லாம் அங்கேயே வந்து புதைச்சிட்டாங்க ரஷ்ய வீரர்களை அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இல்லைங்க உக்ரைனு, நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. ஒரு 10,000 பேர் அங்க நீங்க மர்கையா பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது போல தெரிய வருது. ஏன் அப்படின்னா தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா 1300 1400 1200 1000 1100ன்னு இந்த போன மாசம் ஃபுல்லாவே எடுத்து பாத்தீங்கன்னாலே 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை வந்து கொன்று குவிச்சுக்கிறாங்களாமா உக்ரைன். கேஷுவாலிட்டிஸ் ஆயிருக்கு ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது போல. அப்படின்னா 30,000 வீரர்கள் ரஷ்யா கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாத டைம்ல எப்படிங்க புதுசு புதுசா ஒரு ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நியாயமான கேள்விகள் வச்சாலும் உக்ரைன் தரப்புல அதை பத்தி இல்ல. இப்ப எப்படி டைவர்ஷன் வந்துன்னா, இந்த கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ரஷ்யாவோட பிளாக் சி ஃபிளீட்டுக்கு சொந்தமான சப்மரைன்கள் களமிறக்கி விட்டு அப்படியே சுத்தி பார்க்க வச்சுட்டு இருக்காங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்மரைனுக்கு இப்ப வரைக்கும் அவங்க பெருமளவுல பயன்படுத்துற மாதிரி சொல்லல சப்மரைன் ட்ரோன்களை. கூடிய விரைவில் சப்மரைன் ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கான அறிகுறிகள் இது, உக்ரைனோட சப்மரைன் ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கான அறிகுறிகள் இது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது போல பிளாக் சி ஃபிளீட்ல வந்து ரஷ்யா அவங்களோட சப்மரைன்ல களமிறக்கி விட்டுருக்காங்க, பேட்ரோலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மேலும் மேலும் ஒடசா பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் சொல்லிட்டே இருக்கோம், ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ்க்கு ரஷ்யா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த யூரோப்பியன் யூனியன் தான். நம்ம சொன்ன மாதிரி இப்ப போயிருக்கக்கூடிய எலக்டாய் போயிருக்கக்கூடிய ப்ரோ உக்ரைனியன் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸை உருவாக்கணும்னு இருக்கிறாங்க இல்லையா. ஒருவேளை அந்த ஃபோர்ஸை உடைச்சிட்டு யூரோப்பியன் யூனியனே ரெண்டா பிளவுபடுற மாதிரி ப்ரோ ரஷ்யன் ஃபோர்ஸா மாறிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப ஏதுவா போயிடும். பெருமளவில் உக்ரைனுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ ஈஸியா ரஷ்யாவுக்கு வேணுங்கிற பகுதியை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இந்த பேரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பல் அட்மிரல் லெவ்ஷெங்கோ அப்படின்ற ஒரு போர்க்கப்பல், அந்த போர்க்கப்பல் திடீர்னு தீப்பிடிச்சு எரியுதுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய தரப்புல இருந்து என்ன காரணம், உண்மையாலுமே அப்படியா எதுவும் சொல்லல. ஒரு வேளை உக்ரைன் இருக்குமோ அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அவங்க பார்த்துட்டு எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அந்த போர்க்கப்பலை. அதாவது கருங்கடல்ல மட்டும் எங்க ஆதிக்கம் இல்ல, பால்டிக் சீல நார்த் ஸ்ட்ரீம் உடைச்சது மட்டும் எங்களோட ஆதிக்கம் இல்ல, நாங்க பேரன் சீலையும் ஆதிக்கம் செலுத்துறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இல்ல உக்ரைன்ற பேர்ல நாட்டோ நாடுகள் செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்பு ஏதாவது சொன்னாங்கன்னா அடுத்த பதிவில் அப்டேட்ஸா பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.